ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 3:3 வசனம். Psalms 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய மகன் அப்சலோம் தாவீதை கொலை செய்யும்படிக்கு அவனை துரத்துகிறதை நாம் இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு தாவீதை மறைத்தார், பாதுகாத்தார் என்பதை அவன் மிகவும் தெளிவாய் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்சலோமும் அவனுக்கு ஆலோசனை சொன்ன அகித்தோப்பேலும் மரித்து போனார்கள். ஆனால் தாவீது தன்னுடைய வயது சென்ற காலத்திலும் சங்கீதம் 37 அவன் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக அநேக சத்துருக்கள் வரலாம், உங்களை எதிர்க்கிறவர்கள் அநேகராய் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களுடைய கேடகமாயிருக்கிறார். Dear children of God, this is the psalm which was written by David when his own son Absalom was chasing David to kill him. But he said, even though my enemies are many, even though the people, those who are raised against me are many, you are my shield. You are my protector. You will not let the enemy touch me, because you are my glory. You are the only one who will lift my head in front of my enemies. What a great proclamation. Today you should understand there might be many enemies for you, but the Lord God is going to protect you. He will not allow anyone to touch you, but He will protect you. He will be your glory. The people, those who see you, will see Jesus with you. They will be afraid to touch you. They know the Lord God is with you to protect you. They know all the weapons which are formed against you will not prosper. They have been trying many tricks. They have been trying many cunning devices against you, but all the tricks were not prospered. Today I want to tell you, because the Lord God is with you, He is going to lift your head above all your enemies. தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் தலையை அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. He is preparing a banquet before your enemies, and He is going to anoint your head with oil. You don't need to worry about anything, but believe on God. Believe on Jesus Christ. Believe the power of God which is with you. All the people, those whom are coming against you, shall be destroyed, because our God's power is more powerful. He is more mightier than anyone else. Believe on Him. Let's pray. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சத்துருக்களுக்கு முன்பதாக நீங்கள் தலையை உயர்த்துகிற தேவன். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அநேக சத்துருக்கள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று அவர்களை பாதுகாக்கிறவர், அவர்களுக்கு எந்த தீமையும் அணுகாதபடிக்கு அவர்களை காத்துக் கொள்கிறவர். அவர்கள் வாழ்க்கையில நீர் அவர்களுடைய தலையை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பதாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அற்புதங்களை செய்ய போகிறீர். உமக்கு நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.